ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது வீடியோ. ஆக்சுவலி என்னக்கா அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனு. பட் ஆனால் என்ன, இப்போ இந்த ட்ரிப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறோம். ஸோ கன்னியாகுமரி நம்ம நிறைய தடவை போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் அட்டன் பண்ணிட்டு திருப்பி நம்ம கரூருக்கு வரணும். இப்போ நம்ம திருச்சிலேருந்து போகிறோம். திருச்சிலேருந்து கன்னியாகுமரி, அங்கேருந்து மார்த்தாண்டம், அங்கேருந்து திருப்பி நம்ம கரூர் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஒன் டே ட்ரிப்பு. எப்போதும் பைக்கில் தானே போவேன், என்ன இன்னைக்கு புதுசாக காருன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ மழை சீசன். 2வது குழந்தைங்கள வச்சுட்டு கூப்பிட்டு வரோம். ஸோ அவ்வளோ லாங்கு வச்சுட்டு அவங்கள நம்ம பேர்லாம், பட் அவங்களால உட்கார முடியாது, லேடிஸாலையும் குழந்தைங்களால உட்கார முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கார் வாங்கிட்டு போகலாம். ஒன்றே சொந்த காரான்னு நினச்சிக்காதீங்க, ஃப்ரெண்டோட கார் தான். வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாடகைக்கு வாங்கினா ஃப்ரெண்டுன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் வந்து அப்பைக்கப்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 பேத்துக்குமே ஒரு மன சங்கடம் இல்லாமல் இருக்கும். அதனால தான். ஸோ போகிற வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுறேன். மோஸ்ட்லி காரை பற்றியும் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி வீடியோ நான் பின்னாடி போடுறேன். நம்ம பைக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பைக்கை பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு நீ ஊர் சுற்றுற வீடியோவே போடுறீன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து இப்போ காலைல மணி 7:30 ஆயிடுச்சு. ஸோ அநேகமாக ஒரு 1:30 மணி 2 மணிக்கு போய் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போகிறத நான் அப்படியே எடுத்து போடுறேன், பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் இதான் கார் வீடியோ ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே காரில் தான் டிரைவிங்கு. என்னன்னாக்கா பைக்கில் ஓட்டுறப்ப அவ்வளோக்கு தூக்கம் வராது. அப்படியே வந்தாலுமே அது வந்து அந்த சொக்குற அளவுக்கு போகாது. பட் காரு அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் நிதானிச்சு தான் போகணும். ஏன்னா ஏற்கனவே நான் அனுபவப்பட்டுருக்கிறேன். தூக்கம் வந்துச்சுனாக்கா சைடில் போட்டு தூங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மதுரை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ மணி ஒரு 9:30 ஆச்சு. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும்னு நினைக்கிறேன். மதுரையில் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டலும் இருக்கும். இது ஹோட்டல் டெம்பிள் சிட்டி. ஓகே தான், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்னும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கிட்டிருந்து போகணும். ஸோ ஒன்றா நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே டிரைவிங்கில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தூக்கம் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. தூக்கம் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை, சரிங்களா? பாருங்கள். கடைசியாக வந்து சென்ற வயசு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, திருநெல்வேலியில் உள்ள திசையமலைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் அவங்க அக்கா வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு, அதாவது மார்த்தாண்டத்துக்கு போகணும். போகிற வழியில் நாகர்கோயிலில் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங், சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க தங்கச்சி வீட்டில் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி நாங்கள் எல்லாமே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். எங்கன்னாக்கா கரூரில். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ராவல் தான். அதாவது வண்டி ஓட்டுற வீடியோ காட்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை பிடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறது சேஃப் கிடையாது. அது ஒரு அட்வைஸ்ஃபுல்லும் கிடையாது. ஸோ கூட யாராவது இருக்கிறப்ப வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது அது வேறு. பட் ஆனால் நம்மளே ஓட்டிகிட்டு நம்மளே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே. பட் ஆனால் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கையிலேயே பிடிச்சிட்டு ஓட்டக்கூடாது. அது வந்து ஆக்சிடெண்ட் தான். ஒரு நம்ம கண் பார்வை ரோட்லேருந்து விலகுச்சுனாலே அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ நீங்கள் யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க. இப்போ போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கரெக்டாக மணி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆயிடுச்சு. மதியம் 1 மணி ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்திருக்கிறோம். டிராஃபிக் அவ்வளோக்கு இல்லை. சரி மழை பெய்யுன்னு பார்த்தேங்க, மழை இல்லைங்க, வெயில் பொழந்து எடுக்குதுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, வெயில் பொழன்னு பொழக்குது. இதே பைக்கில் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்போதும் வர்றது தான். பட் ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஓகே இருங்க, கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க கைஸ், கூட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து நாகர்கோயில் போகிறோம், அவங்க அம்மாவை கூப்பிட்றது. 5 நாள் விட்டுருந்தாங்க.
சரி நீ ஏதாவது பேசு. அதாவது என்னாச்சுனாக்கா கொடைக்கானல் போனப்ப வீடியோ எடுத்தல, அது வந்து அவங்கள பேச வைக்கல, சும்மா வீடியோ மட்டும்தான் எடுத்தான்னு சொல்லியிருந்தாங்க. பேசுடி, பேசு, இப்ப பேசு, என்ன பேசணும் பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ நாகர்கோவிலுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரியான வெயில் தெசாமல. பைக்லாம் டிராவல் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சூப்பரா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். தூக்கம் இல்லாம இருக்கேன், சூப்பரா டிரைவ் பண்ணணும். நைட்டுக்குள்ள ஊருக்கு போயிடணும், இல்லைன்னா அப்புறம் தூக்கம் வந்துச்சுனாக்கா பிரச்சனை, நின்று போற மாதிரி இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நாளைக்கு ஃபங்க்ஷனா இருக்கு, அங்க போய் வேற தூங்கி நிக்க கூடாது. பாருங்க எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம், பாருங்க மழை எல்லாம். செம்மையான வியூ, ரொம்ப வெயில். செம்மையா இருக்கு. மேகம் மழை மழை பெஞ்சா இன்னும் சூப்பரா இருக்குல்ல. ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கு. காருக்கு மழை பெஞ்சா சூப்பரா இருக்கும். எவ்வளவு அழகான இடம். சுத்தி மலைதான். அதான் எங்க ஊரு நாகர்கோவில். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மலையெல்லாம். செம்மையா கார் யூ டர்ன் பண்றாங்க. வாவ், பைக் தான் சூப்பரா ஓட்டுறாங்கன்னு பார்த்தா காரும் அதுக்கு மேல ஓட்டுறாங்க. செம்மையா இருக்கு டிரைவிங்லாம். லாரி எல்லாம் குறுக்க வராம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். குறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா டிரைவ் பண்றாங்க சார். தேங்க்யூ. என்னதான் கார் ஓட்ட தெரிஞ்சாலும் எனக்கு வந்து பைக் ஓட்டுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது அந்த கட்டடிச்சு போற அந்த இன்ட்ரெஸ்டே தனி. ஆனா என்ன, கார்ல போனா ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா போகலாம். பைக்ல இந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனாலுமே பைக்ல போனா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். ஏன் கார்ல சீக்கிரம் போக முடியாதான்னு கேட்கலாம். கார்லயே சீக்கிரம் போகலாம். பட் ஆனால் அந்த பைக்கில் அந்த எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் உள்ள கட்டடிச்சு போகிற அந்த சுகம் இருக்கு, அது பைக் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். என்னதான் கார் வச்சிருந்தாலும் பைக்கில் உள்ள சுகமே தனி. ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலியாக போகிறோம், குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கார் தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சு போயிடலாம். பட் ஆனால் குழந்தைங்கள ஒருவேளை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கும் பாவம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்யூச்சரில் ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு காரை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு பைக்லேயே பயணம் பண்ணுவோம். தேவைப்பட்டால் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கார் வாங்கிக்கலாம், இல்லைனாக்கா ரெண்ட் கார் வாங்கிக்கலாம். அதனால் ஏற்கனவே ஒரு தடவை அவசரப்பட்டு காரை வாங்கி கொஞ்சம் அவதிப்பட்டேன். அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டேன். ஸோ வீட்டை கட்டிட்டு தான் அடுத்து காரு, என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்ஜெட்லாம் பெருசாக இல்லைங்க, சின்ன பட்ஜெட் தான். ஒரு டாட்டா பஞ்சு வாங்கலான் இருக்கேன். நம்ம மெயின் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி. ஸோ டாட்டா பஞ்சு தான். அது அந்த காரை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போலேருந்தே எனக்கு மைண்டில் அந்த கார் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ அப்கிரேட் பண்ண விஷயம் இன்னும் சூப்பராகவே இருக்குது. நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஷோரூம்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது தனி ஃபீல். அந்த கார் தான் வாங்க போகிறேன். ஏன்னா எப்படியும் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பரவாயில்ல. காத்திருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு லோனில் வாங்கிட்டு தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்க வேணாம். என்னையே எடுத்துக்கிட்டு அங்கே பாரு, வீவ்ஸை பாரு எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே சார். வீடியோகிராஃபர் சரியில்லைங்க, வீடியோகிராஃபர் மாத்தலான்னு இருக்கு. இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இதுல இவங்களுக்கு தனியா யூடியூப் சேனல் வேற ஓபன் பண்ணுமா? வெயில் போட்டு பொழுத்து. ஃபர்ஸ்ட் ஓனா ஒரு வீடு கட்டணும், அதான் எங்க பிளான். அதுக்கப்புறம் தான் கார் எடுக்கணும்னு. காத்தாலைகள் மின்சாரம் தயாரிக்கிற காத்தாலைகள் நல்லா இருக்கு.
இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலான இடத்துல போறப்ப அது குட் ஃபீல். இந்த இடத்துல நான் நிறைய தடவை நான் பைக்ல வந்திருக்கேன். அது வேற லெவல் ஃபீல்ல இருக்கும். கார்ல போறோம் ஓகே, ஏதோ மூடி வச்ச டப்பாக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. விண்டோ திறந்துட்டு போனோம்னா காத்து கிழிச்சுக்கிட்டு போகுது, அதனால சரி வராது. நமக்கு எப்போதும் பைக் தான்ப்பா. நமக்கு எப்பவும் கார் தான். ஆமா, அப்பதான் அந்த போட்ட மேக்கப் அப்படியே இருக்கும். இல்லைனாக்கா வீட்டுல இருந்து கிளம்புறப்ப ராணி மாதிரி இருப்பாங்க, போய் சேர்ற வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தோம்னாக்கா பிச்சைக்காரி மாதிரி மாறிடுவாங்க, முடி கடி எல்லாம் சிலிப்பிக்கிட்டு. அதனால அவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே, நாங்க எப்படி இருக்கோம்னு. சரியா? பண்ணுவாங்க. நாகர்கோவில் வந்துட்டோம். நாகர்கோவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்படி எதுவும் போடவே இல்லை இங்க. ஏன் வாங்க வாங்க, நாகர்கோவிலுக்கு வாங்க எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்க அம்மா, இது என் அக்கா பையன். இப்ப நாங்க கிளம்பி என் தங்கச்சி வீட்டுக்கு போறோம். இதான் நான் பிறந்து வளர்ந்த ஊரு. இப்ப நாங்க மார்த்தாண்டம் போயிட்டு இருக்கோம். இது நாங்க போற வழியில இருக்க வியூ. ஐயோ, எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா எங்க ஊர்? எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம், விருந்து சாப்பிட்டாச்சு. இனி கரூர் கிளம்ப போறோம். பாய் பாய் சொல்லக்கூடாதுன்னு எப்படி எடுக்கிறது மாமா சொல்ல. வந்துட்டோம் ஒளிந்தியா வீட்டுக்கு. ஒளிந்தியா வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிக்கு புகைச்சலா இருக்கு, என்னன்னு தெரியல. அவன் ஊட்டி விட்டா, நான் ஊட்டி விட்டா தப்புங்கிறா. இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஓகே, ஒரு வழியாக கடைசியாக இங்கே குழந்தையாச்சுக்கு வந்துட்டு நல்லா விருந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷனுக்கு அங்கே போகணும். நைட்டு கிளம்புனோம்னாக்கா அன்டைமில் போய் அங்கே சேருவோம். டிஸ்டர்ப் ஆகுன்ட்டுக்காண்டி இங்கேயே கொஞ்சம் நேரம் உண்டை மயக்கத்தில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 10 மணியாக போல இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். 10 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னாக்கா அப்படி பொறுமையாக ஓடிட்டு போனோம்னாக்கா காலையில் போய் சேர்ந்துடலாம். நான் நல்லா தூங்கிட்டு போவேன், அவங்க டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம், தூங்குறப்ப நமக்கு கொஞ்சம் டப்பு முடிஞ்ச ஒரு அடியை போட்டோம்னா சரியாயிடும், எல்லாம் எழுந்திரிச்சுவாங்க. கரெக்டு தானே இல்லையா? சரி சரி சரி, நீ ஃபங்க்ஷன் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா? இப்போ நைட் ட்ரைவ் எடுக்கிறப்ப வீடியோ போடுறேன், முடிஞ்சால் போடுறேன், கோச்சிக்காதீங்க எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஃபைனலாக நம்ம கிளம்பியாச்சு கரூருக்கு சரிங்களா? இப்போ மணி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 9:30 கிளம்பணும். அப்படியே ஸ்லோவாக வரும், ரொம்ப ஸ்பீட்லாம் போகல, ரொம்ப ரஷ்ஷெல்லாம் பண்ணல. ஏன்னா அடுத்த ராத்திரியில் போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கி பார்த்தோம், தூக்கம் வரல. சரி ஓகே, அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 ஆச்சு. இப்போ தான் நாகர்கோவில் விட்டு வெளில வரோம், பைபாஸில் ஏறி இருக்கோம். சரியான டயர்டு தான், என்ன பண்ணுறது. ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா கரெக்டாக விடியிறப்ப அங்கே போய் சேர்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படின்னு சரிங்களா? இடையில சப்போஸ் தூக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா வண்டி எடுத்து தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி சொல்லலாம், தூக்கம் வரதுனால இப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கம் வந்துச்சுன்னா சைட்ல நிப்பாட்ட வேண்டியதான். கரூரை நோக்கி டிராவல் போயிட்டு இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்கு. நைட் இருட்டா தாண்டி இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் விளக்கம். ரொம்ப பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. எனக்கு 2 வடை வேணும். அதான் ஆட்டை போட மாட்டேன், உள்ளே வச்சிருக்கு. நினைக்க கூடாது. என்ன வேணும் அப்போ? தண்ணியா? ஜோரை மானிங்காய் மனையாடு ரெண்டா பண்ணு போடு.
2 கைக்கு நல்லா ஃபுல்லா தடவி விடு. மேல இருந்து தடவி விடு. காலு 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 அதே வச்ச இடத்துல எல்லாம் குங்குமம். அதெல்லாம் அழகா வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லா அப்பி விடலாம். அததான் சொல்றேன், அந்த அக்கா வேணான்றாங்க. அப்ப குளிக்கத்தானே போகுது, திருப்பியா வந்து குளிச்சுட்டு வைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டு மாமா வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க வைப்பாங்க. நல்லா மாமா வெள்ளை நல்லா சைனிங்கா இருக்கும் கூட. நல்லா சந்தன தடவி குளி, நல்லா அகல ஊசி நல்லா பறிச்சிட்டு இருக்கு ஒரு மாசத்துக்கு. டெய்லியுமே சந்தனம் நைட்டு போட்டு காலையில கரவுனா ஊசி நல்லா சாப்பிட்டா அவ்வளவுதானா மாமா? ஐயோ பியூட்டி பார்லரே போ தேவையில்ல. அவன் புரிஞ்சிருக்கல இந்த கையில நடு வரலையா? சரி ஓகே. அதான் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். இதில் ஆர்த்தி கரைக்கணுமா? அதெல்லாம் வேணாம். ஆர்த்தி கரைப்பாங்களா? ஆர்த்தி கரைப்பாங்களாக்கா? ஆர்த்தி கரைல ஏய் ஸ்லோ மோஷன்ல வைடா, அவனு வந்துட்டான். எங்க ஸ்லோ மோஷன்ல நான் போடி நீக்கப்பட்ட பாட பகுதி மாலை எடுத்து போடுங்க. சந்தோஷ் தாக்கப்பட்டார். எல்லாரும் கை தட்டுங்க. அப்படியே அம்மாச்சே நீங்க சொல்லு. அதுதான் நான் எடுத்தேன். கலர் மேட்சிங்கா இருக்கும். போட்டு விட்டுமா? போட்டு விடுங்க. போடு பண்ணி சாப்பிட மெதுவாக போடு. ஹலோ ரைடர்ஸ், ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. காலையில் 9 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இப்போ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. பாருங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரு நிமிஷம். ஓகே.